பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 6:10 பார்க்கிறோம். நீ செல்வந்தனாகும்படி உன்னை வருத்தாதே, உன் புத்திசாலித்தனத்தை நம்பாதே என்று நீதிமொழிகள் 23:4 கூறுகிறது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று இயேசு மத்தேயு 6:34 கூறுகிறார். நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று தேவன் அறிவுறுத்துகிறார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 பவுல் வலியுறுத்துகிறார். அவனவன் தன் சுய ஆசைகளினாலேயே இழக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு அந்த தீய ஆசையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 1:14 பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, உங்கள் ஆசை இயேசுவோடு வாழ்வதாக இருக்கட்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதாக இருக்கட்டும், அவரை பிரியப்படுத்துவதாக இருக்கட்டும். நாளைய தினத்தை குறித்து யோசித்து கவலைப்படாதே, திகையாதே, கலங்காதே. இன்றைய நாளில் எப்படி பாவம் செய்யாமல் வாழ்வது என்று யோசித்து கவனமாக செயல்படு. ஆமென்.